ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனை சிகிச்சைக்காக சென்னைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரனை சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டர்டாம் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில நாகேந்திரன் உடல்நிலை திடீரென மோசமடைந்து வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் சேர்க்கப்பட்டிருக்கூடிய நிலையில கல்லீரல் சிகிச்சை பிரச்சனை தொடர்பாக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு அவரை மாற்ற வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முடிவெடுக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் கடந்த விசாரணையின் போது கல்லீரல் சிறப்பு மருத்துவர் அடங்கிய மருத்துவ குழுவை அமைத்து நாகேந்திரனை பரிசோதித்து அறிக்கை அளிக்கும்படி சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த அறிக்கை இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு தாக்கல் செய்யப்பட்டது. இதை முழுமையாக பார்த்த நீதிபதி நாகேந்திரனை சிகிச்சைக்காக சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவது தொடர்பாக மருத்துவர்கள் எந்த விவரத்தையும் அறிக்கையில் குறிப்பிடவில்லை என கூறி நாகேந்திரனுடைய கோரிக்கையை நிராகரித்துள்ளார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.